comfort zone. ആമേൻ. அந்த பாதுகாவலான சுகமான இடம். എനിക്ക് എന്റെ അമ്മ കംഫർട്ട് എന്ന് പറഞ്ഞതുപോലെ ஆமென். எனக்கு என் தாயார் எப்படி கம்ஃபர்ட் ஜோனா இருந்தாங்க என்று சொன்னது போல ജോസഫിന് യാക്കോബായിരുന്നു. யோசேப்புக்கு யாக்கோபு அப்படி இருந்தார். ദൈവം മനസ്സിൽ ചിന്തിച്ചു. தேவன் தன் மனதில் நினைத்தார், യവൻ യാക്കോബിന്റെ കൂടെ ഇരിക്കുന്നിടത്തോളം കാലം, இந்த யோசேப்பு யாக்கோபோடு கூட இருக்கிற கால வரையிலும் ഇവൻ ദൈവത്തിന്റെ പ്ലാനിൽ പദ്ധതിയിൽ വരില്ല. இவன் தேவனுடைய திட்டத்தில் வர முடியாது. അതുകൊണ്ട് ദൈവം ഒരു പ്ലാൻ ചെയ്യുകയാണ്. ஆகவே தேவன் ஒரு திட்டத்தை தீட்டுகிறார். യാക്കോബ് തന്നെ ജോസഫിനെ പറഞ്ഞു വിടുകയാണ്. யாக்கோபே யோசேப்பை சொல்லி அனுப்புகிறார். ആരെങ്കിലും നിന്റെ പിടി വിട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ, யாராகிலும் உங்களை விட்டு விட்டார்கள் என்றார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ആരെങ്കിലും നിന്ന് നീ അകന്നു മാറിയെങ്കിൽ, யாரை விட்டாகிலும் நீங்கள் பிரிந்து விட்டீர்கள் என்றால் തിരിച്ചു പോകാൻ ശ്രമിക്കരുത്. நீங்க மறுபடியும் அவரிடத்தில் போக வேண்டும் என்று முயற்சிக்காதீர்கள். അത് ദൈവത്തിന്റെ പ്ലാൻ ആണ്. அது தேவனுடைய திட்டம். കരമടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാട്ടെ. கைகளை தட்டி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. 2025 കംഫർട്ടുകൾ നിന്നെ വിട്ടു മാറിയെങ്കിൽ, 2025 ஆண்டிலே கம்ஃபர்ட் ஜோன் உங்களை விட்டு மாறினது என்றால் ഇതാണ് എന്റെ കംഫർട്ട്. ஓ, இதுதான் என்னுடைய கம்ஃபர்ட். അയ്യോ, ഈ കമ്പനിയാണ് എനിക്ക് എല്ലാം. ஐயோ, இந்த கம்பெனி தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்கிறது. ഈ കമ്പനി കാരണമാണ് ഞാൻ ഇങ്ങനെ ആയത്. இந்த கம்பெனி நிமித்தமா தான் நான் இப்படி ஆயிட்டேன். അതേ കമ്പനി നിന്നെ അടിച്ച് പുറത്താക്കിയെങ്കിൽ, அதே கம்பெனி உங்களை அடிச்சு பிள்ள துரத்துறது அப்படினா തിരിച്ച് അവിടെ പോകാൻ നീ ശ്രമിക്കണ്ട. மறுபடியும் அங்க போகலாம்னு சொல்லி நீங்க முயற்சி பண்ண வேண்டாம். അതിലും വലുത് ദൈവം നിനക്ക് വേണ്ടി പ്രിപ്പയർ ചെയ്തു. ஏனென்றால் அதை காட்டிலும் மிக பெரிய ஒன்றை கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தி விட்டார். കരം അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கைகளை தட்டி சொல்லுவோம், അതിലും ബെസ്റ്റ്, അതിലും ബെസ്റ്റ്. அதை விடவும் சிறந்ததை. ആരാണോ നിന്നെ റിജക്റ്റ് ചെയ്തത്, யார் உங்களை புறக்கணித்தாரோ അതിലും ബെസ്റ്റ്, அதை விடவும் சிறந்ததை ദൈവം നിനക്ക് ഒരുക്കിയിട്ടുണ്ട്. தேவன் உங்களுக்காக ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்.